இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா கீரா அவர்களை வந்து தொடர்ந்து அவருடைய வலைதளம் மூலமாக அவர் பேசிட்டு வர்றதை நான் படிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் வந்து அவருடைய கழகம் செயல்பாடு வந்து ரொம்ப தீவிரமானது. ஏன்னா வந்து ஒரு இயக்கமாக கலை செயல்பாடு தான் இங்கே வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. திரைப்படமும் ஒரு கலை செயல்பாடு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அந்த வகையில் தான் வந்து என்னுடைய திரைப்படங்கள் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி செய்கிறோம். அது தன்னுடைய வாழ்வில் டெய்லி ஒரு அங்கமாக வச்சுட்டு இருக்கிற தோழர் கீரா ஜெயிக்கிறது தான் வந்து செம்ம சூப்பரான விஷயமா நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் ஜெயிக்கிறது மூலமாக தான் வந்து இங்கே, ஏன்னா தோழர் தமிழசனை வந்து எனக்கு தெரியாது, அவர் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா அவர் தொடர்ந்து அதை பற்றி வந்து பேசிகிட்டே இருந்தார். ரொம்ப அவசியமாக தேவையான ஒரு தலைவராக அவர் தொடர்ந்து அதை முன்னிறுத்துறது வந்து செம சூப்பராக இருந்தது. அதை பற்றி நான் படித்து அது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து என்னென்னா சமூகத்துக்கு அவசியமான சமூக பொறுப்பில் கலைஞர்கள் வந்து தேவை. ஏன்னா கலை மட்டுமே தான் அரசியலை சீக்கிரம் சாத்தியப்படக்கூடியது, வெற்றி பெறக்கூடியது அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். மாவோட வழியில் அந்த அளவுக்கு வந்து கலை என்றும் அரசியல் ஆயுதத்தை ஏந்தணும் அப்படின்றது தான் என்னுடைய யோசனை. அதை வந்து இங்கே இருக்கிற எல்லா படிப்பாளர்களும், குறிப்பாக வசந்தபாலன் சார்லேருந்து மீரா கதிரன்லேருந்து இவர் மகிழ் திருமேனியில் எல்லா இயக்குநர்களும் வந்து தங்கபச்சன் சார் எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கலை என்ற மிகப்பெரிய அரசியல் ஆயுதத்தை ஏந்தி மக்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு, டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு தொடர்ந்து தன்னால் முயற்சி வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கான வெற்றியும் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பேய் திரைப்படங்கள் அப்படின்றது காட்டிலும் கூட வேறு சில, இப்போ என்னென்னா காக்கா முட்டையிலிருந்து அப்புறம் வந்து இப்போ ஜோக்கர், அது மாதிரியான சிறு திரைப்படங்கள் வந்து மிக முக்கியமான பங்காற்றிருக்கு. மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக எளிதாக போயிருக்கு. ஜோக்கர் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அரசியல் பற்றி பேசுகிற, டிஸ்கஷன் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் அது செம்ம சூப்பராக, முக்கியமாக ஊடக நண்பர்கள் வந்து அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க அந்த படத்தை. அப்படின்றப்போ வந்து அரசியல் ரீதியாக அரசியல் சமூக முரண்களை பற்றி பேசுகிற படங்களுக்கு இங்கே மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அது மக்களுடைய வாழ்க்கையில் மாவோ சொல்கிற மாதிரி தான், மக்கள் கலைக்கானது அப்படின்னா கலை வந்து மக்கள் இருந்தால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். மக்களுடைய பிரச்சனைகள் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம அந்த மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ மக்கள்கிட்ட நெருங்கு, மக்களோட வாழ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மக்களோடு வாழ்ந்து மக்களுடைய வாழ்வியலுக்குள்ளே இருக்கிற அரசியலை வந்து பேசுகிறது வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அது படங்களும் வெற்றி அடையுது. அப்படின்றப்போ இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்து சமூக பொறுப்பில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து கதைகளை வந்து உருவாக்குறது வந்து செம சூப்பரான விஷயம்னு நினைக்கிறேன். தமிழ் சமூகத்துக்கு வந்து இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா வந்து பராசக்தி மாதிரியான படங்களை வந்து பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்ம. அதனால் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறையான கருத்துக்கள் வரப்போ அதை வந்து காலி பண்ணுற அளவுக்கான திரைப்படங்கள் வந்து இங்கே உருவாகிட்டு தான் இருக்கும். ஏன்னா தமிழ் சமூகம் அவ்வளவு அற்புதமான சமூகமாக இங்கே மற்ற எல்லா சமூகங்களோடய இருக்குது அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே நிறைய பேர் வந்து இந்த வெற்றி வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யறதுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். தோழர் கரண் கார்கிக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா தொடர்ந்து அவரை கவனிச்சுட்டு படிச்சுட்டு வர ஆள் நான். அவரும் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கிறாரு அப்படின்றப்போ வந்து நான் முதல்ல கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, மகிழ்ச்சி. முத்துக்குமார் மரணத்துக்கு அப்புறம் வந்து சிரிக்கவே மறந்த பல நாட்கள் இன்னைக்கு காலைல வரைக்கும் இருந்துச்சு. சிங்கம்புலியோட பேச்சை கேட்ட பிறகு தான் அவ்வளோ சிரிப்பு வந்துருச்சு. அற்புதமான கலைஞன் வந்து சிங்கம்புலி. ஏன் இன்னும் பெரிய இடத்த தொடலை அப்படின்னு எனக்கு தெரில. அவ்வளோ சிரிக்க எனக்கு வந்து நிஜமாகவே வந்து முத்துக்குமார் மரணத்துக்கு அப்புறம் வந்து சிரிப்பு டோட்டலாக அப்படியே மறந்துருச்சு. அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞனை இழந்துட்டேன், ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேன் அப்படின்னு அவ்வளோ எதுலேயுமே கான்சன்ட்ரேட்டே என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். சிங்கமொழி பேச்சை கேட்குறப்ப அவ்வளோ என்னை அறியாமே அவ்வளோ சிரிப்பு வந்துடுச்சு. நன்றி சிங்கமொழி அண்ணா, நீங்கள் மேலும் உயரத்தை தொடணும். எனக்கு ராஜநாராயணனை தான் தெரியும், இந்த கீராவை எனக்கு தெரியாது. இப்போது தான் நேற்று தான் அவரை சந்தித்தேன். சதீஷ் அவர்கள் சொல்லி அதை சந்தித்தேன். சமூகத்து மேலே அக்கறை உள்ள ஒரு படைப்பை எடுக்கிறோன்னு மேடையில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க. நமக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பொறுப்பு இருக்குது. மிக முக்கியமான மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். மீரா கதிரவன் சொன்ன மாதிரி பட்டப்பகலில் வந்து
வந்து ஒரு கொலை செய்கிற ஒரு சமூகத்தை நாமும் சேர்ந்து தான் வளர்த்து விட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஒரு பொண்ணு இல்லை, ஒரு கன்னியாஸ்திரி கொல்றது, வகுப்பறையில் போய் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப எந்த மாதிரியான சமூகத்தை அடுத்து நம்ம கட்டமைத்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தோல்வியை கூட தாங்க முடியாமல் சூசைட் பண்ணுகிற, ஒருதலை காதலால் ஒருத்தனை போய் கொல்ற, இவ்வளோ மோசமான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தொடர்ச்சியாக அந்த சம்பவம் வந்து தமிழகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய பங்களிப்புங்கிறது மிகவும் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சமூகத்தின் மூலியமாக, ஒரு திரைப்படத்தின் மூலியமாக அதை மாற்ற முடியும் அப்படின்னு நான் வந்து ஆழமாக நம்புகிற ஒரு படைப்பாளியாக கீராவை நிறைய பேர் சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு சமூகத்தின் மூலியமாக ஆழமாக அந்த விஷயத்தை நம்ப முடியும் என்று நான் நம்புகிறேன். அங்காடித்திரை திரைப்படம் வந்தது பிறகு வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மக்களுடைய, வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் நான் நம்பினேன். அது நடந்துச்சு. ஆக்சுவலாக தலித் விஷயத்தை தமிழ் சினிமாவில் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப மிகவும் துணிந்து அதை பேச முடியும் அப்படின்னு மிக தைரியமாக, யாருடைய குரலால் பேசினால் போய் சேரும் என்று மிகவும் ஆழமாக நம்பி ஒரு திரைப்படத்தை எடுக்க துணிகிற ரஞ்சித் போன்றவர்களால் சினிமா அடுத்த கட்டத்தை போன்னுகிறது. ரஜினியை வச்சு அவரால் வந்து ஒரு முரட்டுக்காலை எடுத்திருக்க முடியும். இருந்தாலும் வந்து எந்த சினிமாவை எடுக்க வேண்டும் என்கிற அவருடைய பார்வை எனக்கு வந்து எந்த நேரத்தில் யார் மூலியமாக இந்த விஷயத்தை சொன்னால் போய் சேருங்கிற அவருடைய கனவு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய பணம் வாங்கிட்டு அழகாக ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து செட்டில் ஆகிருக்கலாம். அந்த கட்ஸ், அந்த எனக்கு அவர்கிட்ட ஒன்றுமே பேச தோணலை. எனக்கு பக்கத்தில் இருந்துட்டு என்னன்னு தோணலை. ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, அட்டகத்தி, மெட்ராஸ் போன்ற படங்கள் பார்க்குறப்ப ஒரு நல்ல மனிதன், ஒரு அவர்களை பற்றி பேசுவதற்கு தயங்குகிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 100 நாற்காலிகளில் ஒரு கதை வந்திருக்கு, ஜெயமோகனுடைய ஒரு கதை. தலித் பற்றி பேசுகிற, தலித்துகள் உட்காருவதற்காக 100 நாற்காலிகள் வேண்டும் இங்கே அப்படின்னு அந்த வழியை பற்றி பேசுகிற படம். இந்தியாவிலே வந்து ஃபேண்ட்ரின்னு ஒரு படம், மராத்திய படம் தான் முதலாக ஒரு தலித்தினுடைய வழியை பற்றி பேசிய படம். அதற்கு பிறகு வந்து அதை மறைமுகமாக எவ்வளோ அழகாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து மிக சிறப்பாக தொடர்ந்து வேகத்துடன், பெட்டி கடை வச்சு கூட பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை, கடன் வாங்க இப்படின்னு நம்மளுக்கான வாழ்வி சிக்கல்கள் அவ்வளோ இருக்கும் போதும் கூட ஒரு தொடர்ந்து அதை பற்றி பேசுவது வந்து மிகவும் முக்கியம். ஒரு சினிமா கலைஞன் கண்டிப்பாக சமூக பொறுப்புணர்வுடன் இருந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் என்பது மட்டும்தான் உண்மை. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப பயமாக இருக்கு. நம்ம குழந்தைகளை படிப்புக்கு அனுப்புறது, நம்ம குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, இப்படின்னு ஒவ்வொரு சமூகத்திலும் பயத்தை வந்து தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்குது. என்ன மாதிரியான மனநிலை இந்த இளைஞர்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னே தெரில. அவ்வளோ கவலையோடு இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டிய மிக சரியான காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். அதை ஒரு சினிமா சரி செய்யும். அந்த பொறுப்புடன், சமூக அக்கறையுடன் களத்தில் இறங்கி நிற்கிற சமூக ஆர்வலர்கள் தேவையான ஒரு காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் கீரா அப்படிப்பட்ட ஒருவர் என்று தாமிரா அவர்கள் சொல்கிற போது, ஒரு மலைத்துளி விழுந்து இந்த மண்ணில் இன்னொரு பூ முளைத்து விடக்கூடாதா என்ற ஏக்கத்தில் இந்த படம் வெற்றியடைய மனமாற வாழ்த்துக்கிறேன். தமிழ் பேசுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னன்னா எனக்கு வராதும். எதுக்காக பேசணுன்னு தோணுச்சுன்னா கீரா சார் இருந்தா. ஆக்சுவலி என்னன்னா ஃபுல்லாக ஸ்டோரி எனக்கு தமிழில் சொல்லிட்டாங்க. அதுவும் எல்லாமே அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேறு பேசுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது எதுவுமே தோறல. ஒரு 10 minutes யோசிப்பாட்டேன், சார் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் சார், என்னென்னு எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஏன்னா புரிஞ்சுப்பேன் அவள்தான். சரி அஸ்வினி, நான் சொல்கிறேன். ஃபுல்லு மூவி முடிய வரைக்கும் ஆக்சுவலி சார் ஓகே அவர் பேசி முடிந்த அப்புறம் ஒரு 10 minutes யோசி பார்த்தா இதுதான் சொன்னாங்க சார். ஓகே, அப்போது நெக்ஸ்ட்டு எனக்கு அடுத்தது ஹெல்ப் பண்ணதுன்னா விஷ்ணு.
ஸோ இல்லை அஸ்வினி இது இப்படி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் சப்ஜெக்ட்னா ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்சுவலி அவரோட ஸ்பெஷாலிட்டி. அப்போது ஃபஸ்ட்டு இந்த மூவி இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது பேய் படம் தான் சொன்னாங்க. நான் இப்போது தமிழில் நிறைய பேய் படம் வந்துட்டுருக்கு அப்படி தான் நினச்சி வந்தேன். ஆக்சுவலி அப்போ தான் தெரிஞ்சுது இங்கே இல்லை, நிறையா குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா இருக்கும். அது எல்லாமே நிறையா ஆக்சுவலி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கிரா சார். அதுவும் எல்லாமே இந்த ஒரு நல்ல சப்ஜெக்டுக்கு நான் இந்த டீம்லி நான் ஒரு தயாரிக்காக நான் ஆக்சுவலி ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் ஜேஎஸ்பி ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லணும். டைரக்டர் கிரா சருக்கு நான் நன்றி சொல்லணும். என்னன்னா இந்த ப்ரொடக்ஷனில் எனக்கு இது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஜேஎஸ்பி ஃபிலிம்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் எனக்கு எப்பவும் தோணவே இல்லை. அவ்வளோ நல்லா எல்லாமே வசதியாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ கிரா சருக்கு நான் ஏதாவது செட்டில் தெரியாமல் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா இப்போவே நான் சாரி கேட்டுக்கிறேன். தென் ஏதோ பேசலான்னு தான் வந்தேன். இங்கே வந்த அப்புறம் எல்லாம் ஹார்ட்டு பீட்டு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கும். ஸோ ஏதாவது நான் தமிழ் தப்பாக பேசுகிறேன்னா மன்னிச்சிடுங்க, முன்னாடியே கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மூவி எனக்கு பர்சனலாக கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. எதுக்காகன்னா இப்போ ஆல்ரெடி நான் தெலுங்கில் 2 படம் பண்ணியிருக்கேன், கன்னடத்தில் 3 படம் பண்ணியிருக்கேன். அது எல்லா விட இது கொஞ்சம் ஸ்பெஷலாக எனக்கு எதுக்காக இருந்ததுன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டியம் கல்த்தா வந்ததோ. ஆக்சுவலி எனக்கு எந்த படத்திலும் அந்த மாதிரி சான்ஸே கிடைக்கல. இந்த படத்துலேயே என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் டெபியூ மூவியில் தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் ஒரு சாங் எனக்காக ஸ்பெஷல் சாங் வேறு இருக்குது. தனியாக ஹீரோயின்ஸ்க்கே தனியாக சாங் கிடைக்கிறதே ரொம்ப பெரியாத விஷயம்னு நினைக்கலாம். ஸோ இந்த மூவிலே அந்த சாங்ல எனக்கு என்னோடய டேலண்ட் வெளியே வரக்கே ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா பரி பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாமே டான்ஸ் ஃபார்ம்ஸ் என்னே சொல்லலாம். ஒரு கதக் டான்ஸ், கதக்கு, பேலே, தென் பெல்லி, ஸோ இந்த மாதிரி நிறைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக நான் என்னோடய கொரியோகிராஃபருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஃபுல்லு மூவி சப்போர்ட் பண்ண எல்லா டீமும், கேமராமேன் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார், ஈவன் நான் ஆக்ட் பண்ண என்னோடய கோஸ்டார் விஷ்ணு எல்லாருக்குமே, அதுவும் எல்லாமே காமெடி ஆர்டிஸ்ட், எனக்கு பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், பட் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாமே ரொம்ப விஷயங்கள் இந்த மூவியில் இருக்குது. பரி பேய் படம்னா நான் கூட நினச்சது ஏதோ, பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு கூட தெரிஞ்சிருதும் இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. தேங்க்ஸ் கிரா சார். எப்போவுமே சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை அஸ்வினி நான் என்னோடய சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் கேட்டது. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. இன்னும் அடுத்த மூவில இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் தமிழில். பொதுவாக கலைஞர்கள்னா உணர்ச்சி வசப்படுறவங்கன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் அதிகம் எமோஷன் ஆயிடுவேன். இருப்பினும் இந்த படத்தில் நான் வந்து ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, ஒரு கதாநாயகனாக மட்டும் இல்லை, இது இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டை எல்லாத்துலேயும் நான் வேலை செஞ்சுருக்கேன். பிகினிங் நாங்கள் கதை டிஸ்கஷன்லேருந்து இப்போது ஆர்ட்டில் அமர வைக்கிற ஒரு வேலை வரைக்கும் நான் உள்ளே இருக்கேன். ஸோ இதை என்னை நான் நாயகன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு முத்திரைக்குள்ளே ஒதுக்க வேண்டாம், ஒதுக்குன படமும் அல்ல. அப்படிப்பட்ட நினைவும் எனக்குள்ள எனக்கு கிடையாது. என்றைக்குமே வேலை செய்யறதுக்கு ரொம்ப விரும்புகிறோன்னா எல்லா வேலையும் செய்யறதுக்கு நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த படத்தில் முதலாக எனக்கு என் மேலே நண்பன் எப்பெல்லாம் கதையை உருவாக்குறானோ, கதை ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறானோ,
அப்போல்லாம் வந்து நேரடியாக என்னுடைய ரூமுக்கு வந்து உட்காந்து புத்தகத்தை கொடுத்து என்னை படிக்க சொல்லுவான். நான் படிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பான். இந்த மெர்லினை மட்டும் அவன் புத்தகமாக கொண்டு வரல, கதையாக சொன்னான். நாங்கள் ஆழ்வார் திருநகரா சம்திங் ஒரு பார்க்கில் உட்காந்து பேசினோம். என்னால் பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டேன். நான் பொதுவாக சிகரெட் பிடிக்கிற ஆள் கிடையாது, எப்போவது ஷூட்டிங் ஸ்பாட் இந்த மாதிரி தான். உடனடியாக சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். போயிட்டு தொடர்ச்சியாக 2 பேரும் 2 சிகரெட்டுகள் பிடிச்சோம். இதை செஞ்சிடணும், உடனடியாக செஞ்சிடணும். ஏன்னா எனக்கு அடுத்த படங்கள் ஏதோ பேசுகிறாங்க, மாதம் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கதை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இப்போ இருக்கிற சூழலில் கண்டிப்பாக தன்னை நிரூபிக்கிற, தான் உண்மையான படைப்பாளிங்கிற நிரூபிக்கணும். எல்லா வகையிலும் வியாபார ரீதியாகவும் கொண்டு போய் சேர்க்கணும். கதை சொல்லல் படம் எடுக்கிற எல்லா விஷயத்துலையும் சரியாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் விஷயத்தை எடுத்துக்கிறாங்க மக்கள். அப்படிங்கும்போது நிறைய மெனக்கிட வேண்டி இருக்கு. சும்மா நடிப்பு, டான்ஸு, பாட்டு, ஃபைட்டு கற்றுக்கிட்டா மட்டும் போதாது. அதுவும் ஒரு பிரதான நடிகனாக ஆகணும் அப்படிங்கும்போது அதனுடைய தேவை வேறு விதமாக இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து சக்தி ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பின்புலம் உள்ள இடத்துலேருந்து வந்த நாயகர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. அவர்களையும் நான் பார்க்குறேன். ஸோ மன்னிக்கணும். ஸோ அவர்களெல்லாம் பார்க்குறேன் நான். ஸோ எதிலிருந்து நான் விஷயங்களை கற்றுக்கிறதுன்னு நான் எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாடமாக இருக்கு. ஸோ இந்த கதையை அவ்வளவு பாதிச்சது என்ன நான் நம்பினேன். ஒவ்வொரு பார்வையாளனையும் இந்த படம் இந்த அளவுக்கு பாதிக்கும்னு நான் நம்பினேன். நாங்கள் தேட ஆரம்பித்தோம், ஓட ஆரம்பித்தோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சில பல தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் போய் வந்தாலும் சதீஷ் சார் அப்படிங்கிற இவரை வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவரும் பல்வேறு கதைகளை கேட்டிருப்பார். எனக்கு 100க்கும் மேற்பட்ட கதைகளை கேட்டிருப்பாரு. எக்கச்சக்கமான டீம்ஸை பார்த்துருப்பார். நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் எங்களை அவர் வந்து தேர்ந்தெடுத்தார். அவர் மிக மிக புத்திசாலி. எந்த விஷயத்தையும் பல்வேறு கோணங்கள்ல பார்த்து நான் நேரடியாக பார்த்த ஒரு வெற்றியாளர் அவரு. எப்படின்னா இப்போ தொடர்ச்சியா என்னோட இந்த வருடத்தில் மட்டும் என்னுடைய 4-5 நண்பர்கள் ஒரு 6 மாத இடைவெளியில அவங்கள காத்துக்கிட்டு இருந்தவங்க பெரிய ஆளா மாறி இருக்காங்க. நான் கண் முன்னாடி நான் பார்த்திருக்கேன். விஜய் சேதுபதி உள்பட எல்லாத்தையும் நான் சொல்றேன். நான் அது மாதிரி ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஆரம்பிச்சவர் அவரு. இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளா நிக்கிறாரு. அந்த விஷயம் அவருடைய தேர்ந்தெடுப்புல, இந்த மெர்லினை தேர்ந்தெடுத்ததுல நான் அவரை பார்த்தேன். நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சினிமா பண்றது கஷ்டம்னு சொல்றாங்க. வெளியே போய் நின்றுட்டு சினிமா சரியில்லை அப்படின்னு சொல்றது வந்து அல்ல. சினிமாவா உள்ளுக்குள்ள பார்க்கணும். அதில் வேலை செய்யற ஆட்களுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிற சிக்கல்களை தெரிஞ்சுக்கணும். அது அல்லாம இது மிகப்பெரிய பரமபதம் தான். அது அத்தனை திறமைகளோடும் சதீஷ் சார் எப்படி உருவானாருன்னு தெரியல. இப்ப சார் வந்து பேசும்போது கூட 10 ஆண்டு காலமா தொடர்ந்து சினிமாவில் தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமா உள்வாங்கியிருக்கார். மிகப்பெரிய விஷயம் சார் சதீஷ் சார். இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப எல்லாருக்கும் தெரியும், எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும், எல்லா இயக்குநர்களுக்கும் தெரியும். மிக சரியான கதையை தேர்ந்தெடுக்கிறது. நான் பேசியிருக்கேன் சார் கிட்ட. சார் ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு சார், நம்ம வந்து இதை நம்ம காத்திருக்க கூடாது சார், நம்ம போல ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போது நான் சொல்லுவேன். ஸோ அதை மிக சரியா உள்வாங்கிக்கிட்டாரு. என் நண்பனுடைய கனவை சரியா நினைவாக்குறதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு தளமா இருந்தார் சதீஷ் சார். நண்பன் சொன்ன மாதிரி அவர் ஸ்பாட்டுக்கு வந்து அப்படியெல்லாம் எதுவும் தொந்தரவு எல்லாம் கொடுக்கல. ஆனா எங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார். ஸோ முதல் நன்றி அவருக்கு நான் சொல்லணும். நண்பன் கீரா பக்கம் இருந்தும் என்னுடைய பக்கம் இருந்தும் நான் முதல் நன்றி நான் அவருக்கு தான் சொல்லணும். அப்புறம் நிறைய விஷயங்கள் இதுல பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் நானே எல்லா நேரத்தை எடுத்துக்க கூடாது. சில விஷயங்களை சொல்லணுங்கிறக்கா அதில் முக்கியமா கரண் கார்கி தோழரையும் நான் சொல்லி ஆகணும். தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி அவரு. இதில் இருக்கிறவங்க நிறைய சில பேர் கருப்பர் நகரம் வாசிச்சிருப்பாங்க, வாசிக்காமலும் இருக்கலாம். அவர் இந்த படத்துல எவ்வளவு ஓரமா நின்றுட்டு இருக்கார். ஒரு சாதாரண
உழைப்பாளியா மாதிரி எல்லா விஷயங்களையும் ஓடி ஓடி பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஒரு கத்துக்கிற ஒரு மாணவன் மாதிரி எந்த நேரம் கத்துக்கிற மனோபாவத்தோட இருக்கிற இது சரியா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட இருக்கிற அவர் மாபெரும் படைப்பாளி, மாபெரும் கலைஞன். நம்ம சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் அவர். கலைஞர்கள் வறுமையும் புலமையும் மாதிரி தான் நம்ம அதை ஏன் இப்படி உருவாக்கி வச்சுட்டாங்கன்னு தெரியல. அது ஒரு ஒரு ரூல் மாதிரி. அந்த படைப்பாளன் ஒரு கலைஞன் இருக்கிற சந்தர்ப்பத்துல அவனை கண்டுக்காம விடுற சமூகமும் அவனை கொண்டாடாத சமூகத்தையும் நம்ம என்ன சொல்றது? சரி, அது அப்படிதான். அதான் வறுமையும் புலமையும் அப்படி இருக்கிற மாதிரி. நான் அவரு கூட சேர்ந்து வேலை செஞ்சதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல கீரா, நான் எவ்வளவு எமோஷன் ஆனவனோ அதை விட ஒரு பல மடங்கு எமோஷன் ஆனவர் அவரு. அதான் அவருடைய வாய்ப்பையே வந்து ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கினவர் அவரு. ரொம்ப நன்றி நண்பா, உன்னுடைய கனவோடு என்னையும் கோர்த்து கொண்டதுக்கு, உன்னுடைய ஓட்டத்தோட என்னை அழைத்து சென்றதற்கு, உன்னுடைய ஓட்டத்திற்கு நான் ஈடு கொடுத்து உனக்கு உதவியா ஓடி வந்திருக்கேன்னு நான் நம்புறேன். இந்த மெர்லின் சொல்லி முடிச்சதையும் அது என்னுடைய மெர்லினா அந்த கணத்திலிருந்து மாறி போச்சு. அது அவன் அனுபவிச்ச அவனுடைய வாழ்வில் அவன் அனுபவிச்ச ஒரு விஷயம். ஒரு கலைஞனா நான் கதை கேட்கும் போதே ஆயிடுவேன். நான் அழுற சந்தர்ப்பங்கள்லாம் அழுதுருவேன். ஆயிரும். அவன் சொல்லி முடிச்சதையும் அந்த கதை அவ்வளவு ஒரு படைப்பு அப்படி வேலையை செஞ்சதுன்னு நான் நம்புறேன். பல்வேறு பிரச்சனைகள் வந்த போதும் கூட நான் நண்பன்கிட்ட சொல்லுவேன், நண்பா படைப்பு நண்பா, அது மிக அற்புதமான விஷயம், அது அதோட வேலையை செஞ்சே தீரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு சரியா சதீஷ்குமார் வேலை செஞ்சு கொடுத்தாரு. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் ஆரி, இதுல வந்து ப்ரொமோ சாங்ல நான் கேட்டதும் செஞ்சு கொடுத்த விஜய் சேதுபதி, ஆதி அண்ணா, தென் விமல், இவங்கெல்லாம் வர முடியல. அவங்கெல்லாம் படப்பிடிப்பில் இருக்கிறனால. அதே மாதிரி அண்ணன் மரணகணா விஜய் அவர்கள் எங்க படத்துல முதன் முறையா நடிச்சிருக்காரு. அற்புதமான ஒரு பாடலை கொடுத்திருக்காரு. ஆமா, அது அவர் எனக்கு அதான் சொன்னேன், நிறைய படைப்பாளிகளை நாங்க இதுல சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறோம். அதுவே மிகப்பெரிய ஒரு அற்புதம். சொன்ன மாதிரி வெற்றி தோல்வி அப்படிங்கறதெல்லாம் வந்து வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், வெளியிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அது திருப்தியை தராத எந்த வெற்றியும் தோல்விதான், திருப்தியை தந்த எந்த தோல்வியும் வெற்றிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்தி இல்லாம செய்யப்படுற, உணர்வற்று செய்யப்படுற ஒரு காரியம், வேறொருவனுக்காக செய்யப்படுற காரியம், அது வெற்றி ஆகவே ஆகாது. மீரா கதிரவன் சொன்னாரு, என் மேல அக்கறையோட சொன்னார், அவர் பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னார். ரொம்ப 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 நன்றி. நான் நிழல் குத்து முடிச்சதையும் என்னை வந்து ஓடி வந்து பார்த்த முதல் ஆளவர். மிகப்பெரிய சந்தோஷம் அது. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நிறைய தோல்விதான், அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் நான் சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கேன், திருப்தியா வேலை செஞ்சிருக்கேன். ஒவ்வொரு கணத்தையும் என்னுடைய முழுமையா 100% அதுல நான் கரைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு என்னமோ தோணல, எனக்கு சோர்வு வராதுன்னு நினைக்கிறேன். சோர்ந்து போக மாட்டேன். நான் என்னுடைய கடைசி நொடி இருக்கிற வரைக்கும் நான் வந்துகிட்டு தரேன். ஸோ இதில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி. கணேஷ் ரவிவந்தர் சார் வந்து, சார் இது மிகப்பெரிய வெற்றியா இருக்க போகுது சார், உங்களுக்கு உங்களுடைய பங்கு இதுல மிக பெருசு. நீங்க கண்டிப்பா அந்த படம் பாக்குறவங்க சொல்லுவாங்க இதனுடைய வந்துட்டாரா, சரி நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். நான் தான் சொன்னேன், பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லோருக்கும் நன்றி. இங்க இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் வந்திருக்காங்க. நல்வரவு தங்கர் பஜன் சார், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவர்கள் எல்லாம் பேச கேட்கணும்னு தான் ஆசை. மைக் கிடைச்சா நம்மளும் விட்டுருவோமா என்ன, அதனாலதான் வந்து விளாசிட்டேன். நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும், ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கும், ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. எப்போதும் மக்களுக்கும் எங்களுக்கும் பெரும் பாலமாக இருக்கிற ஊடக நண்பர்களுக்கு நன்றி. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அத்தனை பேருக்கு முன்னாடி கொடூரமாக கொல்லப்படுற ஒரு சூழல், ஒரு தேவாலயத்துக்குள்ளே புகுந்து மிக கொடூரமாக ஒரு பொண்ணை கொல்லப்படுற ஒரு சூழல் இருக்கிற ஒரு நாட்டில்
தொடர்ந்து பெண்களை, தாய் வழி சமூகமான நம்முடைய நாட்டில் தொடர்ந்து பெண்களை அவ்வளவு ஆரோக்கியமாக சித்தரிக்காத ஒரு சூழலில் ஒரு பெண் சார்ந்த ஒரு பெண் பெயர்ல மெர்லின்ங்கிற தலைப்பு வச்சதுக்கே ஒரு முதல் வெற்றி இந்த படத்துக்கு வந்து. மூர்த்தி, கீராவை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் எல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவங்க. நான் தங்கர் பச்சான் சார் கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் ஜூனியராக ஒர்க் பண்ணார். அவருடைய எனக்கு உமர் அப்படிங்கிற ஒரு நண்பர் மூலமாக தான் அறிமுகமானார். அப்போ அவர் வந்து ரைட்டர் புகழ் அவருடைய அறையில் தங்கியிருந்தார். வெற்றி, தோல்வி, இங்கே யாருக்கும் வெற்றி நிரந்தரம் இல்லை, யாருக்கும் தோல்வி நிரந்தரம் கிடையாது. தோல்வி நிரந்தரம் இல்லாத மாதிரி வெற்றி நிரந்தரம் கிடையாது, வெற்றி நிரந்தரம் இல்லாத மாதிரி தோல்வி நிரந்தரம் கிடையாது. மனிதனாக இருக்கிறதுங்கிறதே போராடுறது தான். கீரா வந்து போராடிக்கிட்டே இருக்கிறது வந்து பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் வந்து. ஆமாம், இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற விஷ்ணு, அவர் வந்து கூத்துப்பட்டையில் இருக்கும்போது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. அப்போ இயக்குனர் சேரன் அவர்கிட்ட வந்து தாய்மானவன் அப்படிங்கிற என்னோட நண்பர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் ஆட்டோகிராஃப் படத்தில் நடிக்கிறதுக்காக கொஞ்சம் நடிகர்கள் தேடிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மல்லிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தேவைப்பட்டுச்சு. அந்த கிராமத்து பொண்ணு வரும் இல்லையா, அப்போது அடூர் கோபாலகிருஷ்ணனோட நிழல் கூத்து அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்தை வந்து நான் பார்த்துட்டு அந்த பொண்ணை நாங்கள் சிபாரிசு பண்ணோம். அவள் காலச்சுவடில் வந்து அந்த பொண்ணோடைய ஃபோட்டோ வந்திருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சேரன் வந்து அந்த பொண்ணை சந்திக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு கூத்துப்பட்டுற சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாங்க. சிவகுமார் இந்த படத்தோட என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய எங்கேயுமே மனசு தளராமல் போராடிட்டு இருக்க ஒருத்தர் வந்து எப்போவுமே நம்ம மனசில் தோணும் வந்து எவ்வளோ பேர் வந்து பின்புலமே வந்து, ஏன்னா பின்புலமே வந்து இல்லாமல் ஜெயிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க வந்து. சிவகுமாருக்கான ஒரு வெற்றி நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எப்போவுமே நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஒளிப்பதிவாளர் முத்துக்குமார், மூர்த்தி, இந்த படத்தோட இசையமைப்பாளர், இந்த படத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து தங்களுக்கான இடத்தை பெரிய அளவில் நிறுவுறதுக்காக பெரிய அளவில் போராடிக்கிட்டே இருக்கிறவங்க. இவங்க நிச்சயமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே அடையாளம் கண்டு இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு முடிவு பண்ண சதீஷ் அவரை தான் நம்ம முதல்ல பாராட்டணும் வந்து. ஏன்னா இங்கே படம் எடுக்கிறது கஷ்டம், வெளியிடுறது அதை விட கஷ்டம் தான் வந்து. குறிப்பாக நல்ல படம் எடுக்கிறது, நல்ல படத்தை வெளியிடுறதுங்கிறது வந்து ஒரு ஆண் பெண்ணாக மாதிரி அந்த பெண்ணு காண்டாமிருகத்தை பிரசவித்து தள்ளுற மாதிரி. அதான் உண்மை. அவ்வளோ வலி இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க வந்து. இங்கே மக்கள் திலகமுக்கான பாதையும் இருக்குது, இங்கே நடிகர் திலகத்துக்கான பாதை இருக்குது. ரெண்டு பாதையுமே மக்கள்கிட்ட தான் போய் சேருது வந்து. ஆனால் அந்த பாதையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் தான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமாவோட சிஸ்டத்தை தீர்மானிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வந்துட்டு. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க வந்து. அதிகப்படியாக சின்ன படங்கள் தான் ஓடுது. அதிகப்படியான சின்ன படங்கள் மட்டும்தான் கதை அளவில் மக்களோட மனசை தொடுது. பெரிய நடிகர்கள் படமும் ஜெயிக்குது, பெரிய திரைப்பட படமும் பெரிய பட்ஜெட் படமும் ஜெயிக்குது, இல்லைன்னு சொல்ல வரல வந்து. ஸோ சிறு முதலீட்டு படங்கள், ஏன்னா சிறு முதலீட்டு படம் தான் எப்போவுமே மக்களுக்கான படமாக இருக்க முடியும், மக்களுக்கான பிரச்சனையை சொல்ல முடியும். ஆனால் இளையவர்களுக்கான ஒரு புகலிடமாகவும் சிறிய படங்கள் மட்டும்தான் இருக்கும் உண்டு. ஆனால் இளையவர்களுடைய பிரச்சனை இங்கே வந்து சினிமாவில் இன்னைக்கு சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. அப்படி ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு இந்த படம் எடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சி கீரா மேலே பெரு நம்பிக்கை வச்ச தயாரிப்பாளர் சதீஷுக்கும், இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், இந்த படம் ஒரு வெற்றி பெறும், இந்த படத்துடைய வெற்றி விழாவில் நம்ம எல்லோரும் சந்திப்போம்னு வாழ்த்திட்டு விடைபெறுகிறேன். எங்களது மெர்லின் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெர்லின் திரைப்படம் வழக்கமாக பொதுவாக பேய் படம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கிற பொதுவான தன்மைகளை ஒரு உடைக்கிற விதமான ஒரு சினிமாவாக இருக்கும். இந்த படம் பண்ணுறதுக்கு முதல் காரணம் இயக்குனர் பன்னீர்செல்வம் தான். ஒரு நாள் விளையாட்டாக வந்து என்னுடைய அறையில் நடந்த சம்பவங்களை சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் ரொம்ப நல்லா இருக்குது கான்செப்ட்டு, இதை ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணுங்கள்,
நம்ம படம் பண்ணுவோம், நான் பண்ணுறேன்னாரு. பன்னீர் சார் வந்து இப்போ அவர் அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு படத்துக்கு வேகமாக போனதுனால அதுலேருந்து திரும்பி வரல. அந்த சூழலில் தான் சார் ஜேஎஸ்பி சதீஷ் சாரை மீட் பண்ணோம். ஒரு ரொம்ப வழக்கமாக இல்லாமல் அந்த அண்ணா நகர் டவர் பார்க்கில் உட்காந்து எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்கும்போதுக்காக சொன்னேன். ஒரு 2 மணி நேரம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கேயே ஃபைனல் ஆயிடுச்சு அந்த படம். அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் தள்ளி போய் போன ஆண்டு திரும்ப கூப்பிட்டு நம்ம இதை பண்ணுவோம்னு ஆரம்பிக்க சொன்னார். ஆரம்பித்து எந்த இடையூறும் இல்லாமல், எந்த தொந்தரவும் கொடுக்காம, படப்பிடிப்பு தளத்துக்கு கூட வராமல் அப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தை சிறப்பாக முடிச்சு கொடுத்தாரு. இன்னும் நாங்கள் படத்தை தனி தேட்டரில் கூட இன்னும் பார்க்கல. நாங்கள் டிவி தேட்டரில் தான் பார்த்தோம். அதுலேயே எல்லோரும் திருப்தி ஆகிட்டோம். அடுத்து கியூபுக்கு போயிட்டு அடுத்து படம் விரைவில் திரைக்கு வர இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டதுக்காக வந்து ஒத்துழைச்ச அருமை நண்பர்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ரொம்ப ஒரு எமோஷனலான தருணமாக மாறுது. நல்ல படங்களை எடுக்கிறது ரொம்ப சிரமமான இந்த காலத்தில் நல்ல படங்களை எடுப்போன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர் வேணும். அந்த நல்ல படங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு விநியோகிப்பாளர் வேணும். சினிமா நிறைய நெருக்கடிகளை சந்தித்தாலும் தன்னை உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இருக்கு. ரஞ்சித் போன்ற தோழர்கள்லாம் வந்து ஆக்ரோஷமாக ஒரு பாய்ச்சலை கொடுக்குறாங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொடர்ச்சியாக நல்ல சினிமாக்களை கொடுக்கறதுக்கான முயற்சியை செய்யணும்னு கேட்டுக்கிறது தான் நான் மெர்லின் படம் எடுத்ததுக்கான நியாயமான காரணம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் அறிவுமதிக்கு பிறகு அதிகம் தம்பிமார் உள்ள ஒரு அண்ணன் நான். அப்படி ஒரு தம்பி தான் ஹீரா. பொதுவாக சொல்லுவாங்க, வேறு வழியே இல்லைன்னா ஒரு பொட்டி கடையாவது வச்சு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமா கொஞ்ச காலமாக அப்படி தான் இருக்குது. வேறு வழியே இல்லைன்னா ஒரு பேய் படமாவது எடுத்து பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு பேய் படத்தை தான் தம்பி எடுத்து வச்சிருக்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். அது இல்லை, பேய் படங்களில் இது ஒரு மாற்று பேய் படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கீரா இந்த சமூகத்தின் மீது மிக அக்கறை கொண்ட ஒரு மனிதன். பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள், அவர்களை நம்ம பாதுகாக்கணும், அவங்கள வெற்றி பெற செய்யணும். ஏன்னா சின்ன சின்ன குரல்கள் ஒரு மழைத்துளி போல இந்த சமூக அவலங்களின் மீது நாம் தெளித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தெளிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் தப்பு பண்ணுறவங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு தார்மீக பயமாவது ஏற்படும். இந்த படத்தை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்களே ஆனால் இந்த சமூகத்தின் மீது மிக அக்கறை உள்ள ஒரு மழைத்துளி பெய்யும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தல அஜித் அவர்கள் ரசிகர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆரோனுக்கு ரசிகர்களாக இருக்கிற காரணம் அருமை தம்பி அஜித் அவர்களுக்கும் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நடிகன் இன்னொரு நடிகருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் அஜித், அதுதான் தல. அவருக்கு நானும் அருணும் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம்.